அருண், அருண், அருண். அ, என்னப்பா? ஆ, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. அ, முக்கியமான விஷயமாப்பா? ம், முக்கியமானதுதான்ப்பா. அப்பா பேசுவேன். ம், சொல்லுங்கப்பா. அருண், நிர்வாக திறமைன்றது ஒரு முக்கியமான பொறுப்பு. நிர்வாகம் ஹ, நம்ம கையில இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம குடும்பமே நிர்வாகத்துக்கு பேர் போன குடும்பம். ஹ, இதுவரைக்கும் நாம தோல்விகளை சந்திச்சதே இல்ல. வெற்றிகளை மட்டுமே பார்த்திருக்கோம். உங்க அம்மா இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி. ஆனா அவ போராடுவா, சண்டை போடுவா. ஹ, நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக. உன் தங்கச்சி கவிதா நிதானமா முடிவெடுப்பா. ம், சாதிச்சு காட்டணுங்கிறதுக்காக. ஏன்பா? இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றீங்க? காரணம் இருக்கு அருண். தோல்விகளின் சுமைய வெற்றிகளால தாங்க முடியாது. வெற்றி மட்டும்தான் இலக்கா இருக்கணும். நம்பிக்கைக்குரிய மனுஷன் நாம நினைக்கிறவங்க எதிரிகளாகவும் மாறலாம். சில பேரு துரோகிகளாகவும் மாறலாம். எதிரிகளை மன்னிச்சிடலாம். ஆனா துரோகிகளை மன்னிக்கவே கூடாது. தண்டிச்சிடணும். என்னப்பா? எனக்கு எதுவுமே புரியல. நீங்க புதிரா பேச மாட்டீங்களே? நேரடியா முகத்துக்கு நேராவே பேசுறீங்களாப்பா? சொல்லிடலாமேப்பா? அருண், குப்பை கூளங்களை குப்பத்தொட்டியில தான் போடணும். கோபுரத்துல கொண்டு போய் வைக்கக்கூடாது. அது கோபுரத்துக்கும் கேவலம், அது வச்சவங்களுக்கும் அவமானம். அழிஞ்சு போனது சரித்திரமா இருந்தா தேடி எடுக்கலாம். அதுவே தரித்திரமா இருந்தா அப்பா, மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா எனக்கு புரியலப்பா. ம், என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உங்கிட்ட சொல்ல முடியாது. மனசை எப்பவும் திறந்து வைக்கக்கூடாது, பூட்டி வைக்கணும். ஓட்டைகளுக்கு நடுவுல உடைஞ்சு போன மனச கலட்டி காட்டக்கூடாது. அப்படிதான் நான் பேசுறேன். வெள்ளாடுகளை மேய்க்கும் போது அதுல கருப்பாடுகளும் இருக்கும். ஆனா அது கருப்பா தெரியாது, வெள்ளாடு மாதிரியே தெரியும். நாம தான் அதை கண்டுபிடிக்கணும். எது வெள்ளாடு எது கருப்பாடுன்னு. தோல்ல போட்டுக்கிற துண்டு சாயம் போனா நாம தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அதுக்கு சாயம் போச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த கருப்பாடுகளுக்கு சாயமும் தெரியாது, சாயலும் தெரியாது.
மந்தைய வச்சிருக்கிறவன் மந்தையா இருந்திடக்கூடாது. துரோகத்தை புரிஞ்சிக்காதவன் எப்படி துரோகிகளை கண்டுபிடிப்பான்? ஆனா நீ கண்டுபிடிக்கணும், துரோகம் எது, துரோகி யாருன்னு. அப்படி தெரிஞ்சு எனக்கு யாருமே தெரியலையப்பா. உனக்கு தெரியலங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். வாழ்க்கையோட உச்சம் வாழ்க்கைய படிக்கிறது. வாழ்க்கைய படிக்காதவன் வாழ்க்கையோட உச்சத்துக்கு போக முடியாது. வாழ்க்கையின் உச்சமும் எச்சமும் சொச்சமும் இதுதான்ப்பா வாழ்க்கையோட மிச்சம். கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் நடுவுல வாழக்கூடாது. ஒரு நாள் கனவு கலைஞ்சு போயிடும், கற்பனை சிதறி போயிடும். சிதறிப்போன சில்லு துண்டுகளுக்கு நடுவுல கனவையும் காண முடியாது, கற்பனையிலையும் வாழ முடியாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த கருப்பாடு யாருன்னு நீ கண்டுபிடி. அப்பதான் நீ ஏன் புள்ள. இந்த சத்தியமூர்த்தி சட்டத்துல விளையாடுவான். ஆனா நம்ம குடும்பத்துல யாரும் விளையாடிடக்கூடாது. எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு? எதுவும் விளங்கலையே. விளங்காமலும் இருக்க முடியல. அப்பா சொன்னா 1000 அர்த்தம் இருக்கும். தெரியணும். கண்டுபிடிக்கிறேன். கருப்பு ஆடை. நான் என்னன்னே தப்பு பண்ண? ஏன் என்ன பார்க்க வர மாட்டேங்கிறீங்க? அண்ணே, நீங்க கொடுத்த புளியம்பழத்தையும் நீங்க உரிச்சு தந்த பனம்பழத்தையும் நீங்க அவிச்சு தந்த மரவள்ளி கிழங்கையும் நீங்க சுட்டு தந்த கேழ்வரகு தோசையும் பிரிச்சு பிரிச்சு ஊட்டி விட்ட அல்வா துண்டையும் நீங்க சிரிச்சு சிரிச்சு எனக்கு ஊட்டி விட்ட இளநீர் துண்டையும் சாப்பிட்டு வளர்ந்தவனே நானு. காலம் முழுக்க உன் காலடி செருப்பா இருப்பான்னு நானு. என்ன ஏன்னே மறந்துட்ட? ஊரெல்லாம் சொல்லுவேன் எனக்கு அப்பா அம்மா தேவையில்லை, என் அண்ணன் ஒருத்தர் போதும்னு. அப்படி வளர்ந்தண்ணே. பாசத்தை நெய்யில போட்டு சாதம் ஊட்டி வளர்த்த, நேசத்தை நெஞ்சில சுமந்து என்ன சீராட்டி வளர்த்த. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கானே? சைக்கிள்ல வச்சு என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும்போது வாங்கி தருவியே தங்கச்சி சாப்பிடுமான்னு, அந்த கமரக்கட்டு மிட்டாய் அது இன்னும் எனக்கு இனிக்குதண்ணே. சுவாசம் மாறலான்னே. ஆனா உங்க மேல இருக்கிற விசுவாசம் மாறாதண்ணே. நெஞ்சில சுமை இருக்கு, அது புருஷனால. அந்த செருப்பை நான் கழட்டி விட்டுட்டானே. அந்த வருத்தத்துல நீ என்ன ஒதுக்கி வச்சுடாதண்ணே. தங்கச்சி அண்ணே, நான் உங்க தங்கச்சி.
வந்தவ வரவு, அது உறவு இல்ல. போனவ செலவு, அது சிதைவில்ல. காத்துக்கு எதுக்கண்ண வேலி? வேலிக்குள்ளேயே வாழ நான் கேலி பொருளும் இல்ல, தோல்வி பொருளும் இல்ல. சத்தியமூர்த்தியோட தங்கச்சி அண்ணே நானு. உறவுகள் தொடர்கதையா இருந்தா பரவாயில்ல, அது விடுகதையா இருந்தா பிரயோஜனமே இல்ல. அம்மாடி, விளையாடுறதுக்கு மைதானம் வேணும்டா. ஆனா மைதானம் விளையாட ஆசைப்படக்கூடாது. சமைக்கிறதுக்கு அடுப்பு வேணும். ஆனா அந்த அடுப்பு துடுப்பாயிடக்கூடாது. தோணி பயணம் போற தோணி தான் எல்லாமே நினைச்சிடக்கூடாது. ஓட்டுறவன் தாண்டா தோணி. வாழ்க்கையும் அப்படிதாம்மா. நடைமுறைகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் நிறைய சிக்கல் இருக்கு. இது எல்லார் வாழ்க்கையிலையும். நீ நடந்ததை மறந்துரு. நீ தெளிவாயிருமா. மனச அலப்பாயி விடாத. அலைஞ்சா அது மனசு இல்ல, கலைஞ்சி போன கோடு. இல்லண்ணே, கொஞ்சம் அலப்பாஞ்சது. இப்போ தெளிவான நீரோடையா இருக்கேன். இருந்தா நல்லதும்மா. அண்ணனா இருந்தாலும் எல்லாத்திலையும் நான் தலையிட முடியாது. அதுக்கும் ஒரு எல்லை இருக்குல்லம்மா. உரிமைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நடுவுல உறவுகளுக்கு வேலை இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணே. ரத்தத்துக்கு நடுவுல ஏதென்ன கருப்பு சிவப்பு எல்லாமே ஒண்ணுதானே. சரிம்மா, சரியா இருந்தா சரி. நீ போம்மா, நான் வரேன் வீட்டுக்கு. அண்ணன் வருவேம்மா. எந்த காலத்தையும் தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டேன். அழாத. வரணும். போயிட்டு வா, நான் கண்டிப்பா வரேன். மனிதன் எவன் மனிதன்? வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்னர் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். மனிதன் மனிதன். இது வந்து அப்பா, ஏன் அப்பா மனிதன்.
மனிதன் எனக்காக கண்ணீரையும் மற்றவங்களுக்காக செந்நீரையும் சிந்தின ஒரு அற்புதமான மனிதன். அப்பா, இவதான் இவதான் அவ. அப்பா, நீங்க என்ன வளர்த்தீங்கப்பா, நீங்க என்ன வளர்த்தீங்க. நானும் நல்லபடியாத்தான் வளர்ந்தேன். ஆனா ஆனா நான் வாழலையப்பா. வளர்ந்தவன் வளர்ந்தவனாவே இருக்கனே தவிர்த்து என்னால வாழ முடியலையே. அப்பா, நான் தோல்விகளை பார்த்து துவண்டு போல, வெற்றிகளை பார்த்து ஆணவத்துல குதிக்கவும் இல்லை. ஆனாலும் நான் வாழலப்பா. என்னால வாழ முடியல. அப்பா, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, கோடுகள் முக்கியம், கோடுகளை வரைய கத்துக்க, வளைவுகளை கத்துக்க, ஓவியத்தை கத்துக்கன்னு சொன்னீங்கல்ல. நீங்க நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல. அப்பா, நீங்க சொன்னதும் நீங்க சொல்லி கொடுத்ததும் சேர்ந்து என் வாழ்க்கைய தொலைச்சிடுச்சுப்பா. நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தத வச்சுதான் நான் இவ்வளவு வரைஞ்சேன். அப்பா, இவ்வளவு வரைஞ்சதுக்கு அப்புறம் நான் நானா இல்லப்பா. இவ 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 என்ன சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கா. அப்பா, வாழ்க்கைன்னா என்னப்பா? வாழ்க்கைன்னா என்ன? அப்பா, அப்பா, எனக்கு வாழ பிடிக்கல, வாழ முடியல, எனக்கு வாழ்க்கை புரியல. வாழ்க்கைன்னா என்ன? என்னப்பா? எனக்கு வரைய கத்து கொடுத்தீங்க, ஆனா எனக்கு வாழ கத்து கொடுக்கலையே. என் கண்ணு முன்னாடி இவ காணல் நீர் மாதிரி வந்து நிக்கிறா. ஏன்பா, காணல் நீரை கையால தொட முடியுமா? ஆனா துடிக்குதே, மனசு துடிக்குதே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. அப்பா, எனக்கு தேவைப்பா, எனக்கு தேவை. எனக்கு வாழ்க்கை தேவை. தோணுதுப்பா, தோணுது, புத்திக்கு வாழணும்னு தோணுது. இவ கூட வாழணும்னு தோணுது. ஆனா எப்படி? நான் எங்கிட்ட போய் இவளை தேடுவேன்? அப்பா, அப்பா, நான் இவளை தேடவா? நீங்க சொல்லுங்க, நான் இவளை தேடவா? வெளியில சொன்ன எல்லாரும் என்ன பைத்தியக்காரன் நினைப்பாங்க. இவளை நான் என்னன்னு போய் தேடுவேன்? நான் இவளை தேடவா? எனக்கு இவ தேவைப்பா, எனக்கு இவ தேவை, என் நிம்மதிக்கு இவ தேவை. இவ எனக்கு துணை, என் வாழ்க்கைக்கு ஒரு துணை. அப்பா, நீங்க எனக்கு கத்துக் கொடுத்த கோடுகள் தான் என் வாழ்க்கைக்கு கேடா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, அந்த கோடு தான் கேடா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ப்ளீஸ் ஆன்சர் மீ, ப்ளீஸ் ஆன்சர் மீ, ப்ளீஸ் ஆன்சர் மீ, ப்ளீஸ் ஆன்சர் மீ. நான் எங்க போய் இவ்வளவு தேடுவேன்?
நீங்களும் இப்ப என் கூட இல்ல. இவளும் யாருன்னு எனக்கு தெரியல. நான் என்ன செய்வேன்? வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வாழ்க்கை நான் என்னன்னு எனக்கு தெரியலையே. ஏன்பா நான் இப்படி இருக்கேன்? ஏன் நான் இப்படி இருக்கேன்? ஒரு ஓவியனுக்கு மகனா பிறந்துட்டு பெரிய காவியங்களை வரைஞ்சிட்டு காவிய நாயகனா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் இப்போ பைத்தியக்காரன் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏன் ஏன் இப்படி பண்ற? என் உயிருக்குள்ள ஊடுருவி ஏன் இப்படி உலுக்கி எடுக்கிற? ஏன் ஏன் ஏன்? அப்பா எல்லாமே ஒரே மாயையா தெரியுது. எங்க பார்த்தாலும் ஒரே மாயபிம்பமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்பா என்ன இப்படி வளர்த்தீங்க? நீங்க வளர்த்தது தப்பா இல்ல நான் இப்படி வளர்ந்தது தப்பா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, ப்ளீஸ் ஆன்சர் மீ. அப்பா, அப்பா, அப்பா. ஏய், ஏய், நீ பதில் சொல்லு. பதில் சொல்லு, 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 பதில் சொல்லு. சொல்லு, ப்ளீஸ் ஆன்சர் மீ. நீ Somebody please answer me!